தெரியாத இடங்களில் நிறைய பேர் போனாங்கன்னு சொன்னால் அங்கெல்லாம் வந்துட்டு கூகுள் தான் வந்து யூஸ் பண்ணி கொள்வாங்க. இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் கேட்பார் யாருமே கிடையாது. நம்மளை அடித்து போட்டுட்டு போனாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. புது ஊர் 2-3 ஊருக்கு போய் முட்டுக்கட்டையால் சுற்றி வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு காட்டுக்குள்ளே வந்து சடன்லி மாட்டிப்பட்டோம். ஸோ அந்த ரோட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு பால வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. பெட்டி ஒரு ஆறு ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் வந்தது இங்கே வந்து இதால் ஊட இருக்கணும்னு சொன்னால் வந்து இந்த பெரிய ஒரு பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதுதான் டைரக்ட் ரோட்டு வந்து. வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜே. என்னென்னு சொன்னால் வந்து பயங்கரமாக களைச்சி போயிட்டோம். லஞ்ச் எடுத்துக்கொள்ளலை. இப்போ வந்து டைம் என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து 3:40. ஸோ வந்து லஞ்ச் இன்னும் எடுக்க இல்லை. என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு 2 மணிக்கு அங்கேருந்து வலிக்கிட்டோம். எங்கே போகிறதுக்கு சொன்னால் நாகர்கோயிலுக்கு. ஸோ சாவக்கச்சேரிக்கு போனோம். சாவக்கச்சேரியிலேருந்து நாகர்கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரூட் ஒன்று காட்டுச்சு, மெப் ஒன்று. அதுதான் ஈஸி அப்படி சொல்லி ஸோ கூகுளை நம்பி போனோம். அதான் மெயின் ரூட்டு. என் மேலே வந்துட்டு A9 ரோட்டால் வந்தோன்னு சொன்னால் வந்து நாகர்கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து மெயின் ரூட்டே வந்து அதுதான். ஸோ அந்த ரூட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு பால வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. பெட்டி ஒரு ஆறு ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் வந்தது இங்கே வந்து இதால் ஊட இருக்கணும்னு சொன்னால் வந்து இந்த பெரிய ஒரு பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதுதான் டைரக்ட் ரோட்டு வந்து A9 ரோட்டில் வந்து நம்ம அப்படியே வந்து நாகர்கோயிலுக்கு போகிறதுக்கு. பட் அது பால வேலை நடக்கிறதுனால நாங்கள் சுற்றி தான் வரணும். அப்படிங்கிறதுனால 2-3 ஊருக்கு போய் முட்டுக்கட்டையால் சுற்றி வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு காட்டுக்குள்ளே வந்து சடன்லி மாட்டிப்பட்டோம். ஸோ இந்த காடு எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வரணி டோ, அதாவது வரணிலேருந்து நம்ம வந்து நாகர்கோயில் போகிறதுக்காக வேண்டி பொயின்பேட்டோ அம்பன் ரோட் எடுப்போம். அதாவது மருதங்கனி டோ பருத்தித்துறை ரோட்டுக்கு போய் ஏறக்கூடியது. வரணிலேருந்து பருத்தித்துறை டோ மருதங்கனிக்கு போய் ஏற வேண்டிய ரோட்டுக்கு போகணும். ஸோ அதுக்கிடையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு வழி தான் இது. இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் கேட்பார் யாருமே கிடையாது. நம்மளை அடித்து போட்டுட்டு போனாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. புது ஊர். ஸோ நான் இப்படி ஏதாச்சும் ஏடாக்கூடாமல் சொல்லி வீட்டை இந்த வீடியோவை பார்த்து எனக்கு கால் பண்ணி திட்டி நீ இப்போவே வாய்க்கு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில உண்மைகளை சொல்லித்தான் ஆகணும். சில இடங்களில் கூகுளை நம்பி நம்ம போயிடவே கூடாது. கூகுளில் லொக்கேஷன் தான் காண்பிக்கும். ஆனால் அங்கே ரிப்பேரிங் வேலை எதுவும் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து காண்பிக்க மாட்டாங்க. ஸோ வந்து எங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போன வழி முட்டுக்கட்டையை தாண்டி வந்து சேர்ந்தது இப்போ காட்டுக்கட்டை. ஸோ சுற்றி முற்றி யாருமே கிடையாது. சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாட்டு கடை கிடையாது. ஒன்று வந்து பரணி மெயினுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இனி நாகர்கோயில் போய் தான் ஏதாச்சும் பார்த்துக்கொள்ளணும். பயங்கரமாக பசிக்குது. மார்னிங் சாப்பிட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கிடையாது. பயங்கரமாக பசிக்குது. போய் சாப்பிடணும். முதல்ல என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட வைக்கு வேறு புது வைக்கா அண்ட் ஃபேஸ் ஹெல்மெட் வேறு போட்டு வந்து ஊருக்குள்ளெல்லாம் உருன்னு பார்க்குறாங்க, வித்தியாசமாக பார்க்குற மாதிரி. அண்ட் வந்து இந்த நம்பர் பிளேட்டு வேறு வந்து பிடிச்சிட்டாங்க போலீஸ். அது ஒரு பெரிய விஷயம். என்ன சொன்னால் எங்களுக்கு ஒரு இது தெரியாது. என்ன சொன்னால் இந்த நம்பர் பிளேட் வந்து இது வந்து கேரளா நம்பர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ டெம்பரரி நம்பர்ன்றதால இப்போ ஒரிஜினல் நம்பர் வர வரைக்கும் நம்ம இப்படி ஏதாச்சும் தான் போட்டு தெரியணும். ஸோ கார்டு அடிக்கிறத போய் இந்த சைஸுக்கு அடிச்சு தருவாங்க. அவங்க வந்து இது வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து போட்டோன்னு சொன்னால் கடையில் போய் கேட்குற நேரம் வந்து இதுக்கு வந்து இந்த ஒரு இதுதான் கொடுப்பாங்க. அதாவது வெல்டிங் பண்ணது வந்து அது இருக்கும், அப்படியே ரெடிமேடாக வரும். ஸோ அதான் கொடுப்பாங்க. அதில் வச்சு தான் போட்டுருக்கேன். அப்போ மட்டக்களப்பில் வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஆனால் இப்போ இடையில் வந்து எந்த ஊருன்னு சொன்னாலும் வந்து இப்போ மெயிலில் கொடிகாம ரோட்டில் வச்சு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு டிராஃபிக் சரசன் வந்தார். ஒரு தமிழ் டிராஃபிக் தான் வந்து இதை இப்படி உள்ள தள்ளினார். இது வந்து பூட்டே இல்லை, அது எப்படி பூட்டிட்டு ஓடுவீங்க, நீங்கள் ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணிட்டு இதை பூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால் பிடிச்சானே. ஓகே பிள்ளை தான், அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த ஒரு எண்ணத்தோடு இதை வந்து வேண்டையில் எங்களுக்கு வேண்டும் போது இது பூட்டுறதுன்னு சொன்னால் இது வச்சு தான் பூட்டணும் அப்படி சொல்லி தான் வந்து கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் யூஸ் பண்ணி ஓடணும் அப்படிங்கிறதுலாம் அது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியுது. அப்படி நாங்கள் பண்ண போகிற ஒரு ஆளும் கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து இந்த வைக்கி நிறைய பேருக்கு வீடியோஸ்லாம் தெரியும். அதனால் இந்த பைக்கை வந்து அப்படி மிஸ்யூஸ் யாருக்கும் கொண்டு போக போகிறது வந்து கிடையாது. ஆனால் இதுக்கு ஒரு வேலை பண்ணணும். என்னென்னு சொன்னாலும் வந்து கராச்சியில் போய் இதை வந்து பேல்டிங் பண்ணி ஒட்டி விடணும். யார் வந்தாலும் வந்து தள்ளி விடாமல் இருக்கிறதுக்கு அதான் ஒரே வழி. ஸோ அந்த ஒரு வழி தான் இருக்குது, அதை பண்ணணும். அண்ட் அது இருக்க இன்னொரு வழி இருக்குது. கொடிகாமத்து, அதாவது நாங்கள் போய் சேர்கிறதுக்கு கொடிகாமத்துலேருந்து பருத்தித்துறைக்கு வந்து டிரெக்டாக வந்து மெயின் ரூட் இருக்குது. ஸோ அதால் போய் அப்படியே சுற்றி வரலாம். ஆனால் அது ரோடு நல்லா இருக்கும். ஆனால் அது தூரம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து காட்டியிருந்தது. அதாவது கிலோமீட்டர் தூரத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், ரொம்ப டிஸ்டன்ஸ் சாப்பிட. ஓகே, அப்போ அது ஷார்ட்கட் தானே. ரோட்டை பற்றி இருக்கிறங்கிறதெல்லாம் வந்து கூகுளில் காட்ட மாட்டாங்க. ரோட்டு இருக்குன்னு காட்டுவாங்க. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்லாம் சொல்லி காட்ட மாட்டாங்க. ஓகே, அப்போ அது ஷார்ட்கட் அப்படின்னு காட்டுதே அப்படின்னு சொல்லி நம்பி வந்தால் நாசமாக போச்சு.
நடுத்தருவில் நிற்கிற கதி தான். கூகுளை நம்பி எல்லா இடத்தையும் போயிடக்கூடாது. தெரியாத இடங்களில் நிறைய பேர் போனாங்கன்னு சொன்னால் அங்கெல்லாம் வந்துட்டு கூகுள் தான் வந்து யூஸ் பண்ணி கொள்வாங்க கூகுள் மேப்பை. ஸோ அப்படி தான் நாங்கள் நிறைய இடத்த யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு நார்மலாக கை கொடுத்து கொண்டு இருக்கிறதே கூகுள் மேப் தான். அதுக்கு வந்து நாங்கள் குறை சொல்ல வரல. பட் இருந்தாலும் சில இடங்களில் இப்படி கொண்டு மாட்டி விடக்கூடாது. அந்தந்த இடங்களில் ரிப்பேரிங் வேலைகள் நடந்தால் ஸோ அந்த ஏரியாவுக்குரியவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். எனக்கு அது தெரியும் என்ன சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஸோ எப்படி சொல்கிறப்ப ஒரு கடை மேப்பை பார்த்துட்டு போகிறோம்னு சொன்னால் கடை மேப்பில் வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் டைம் க்ளோசிங் டைம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ரோட்டு வந்து இப்போ பாய்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறது கூகுளில் அந்த சிஸ்டம் அப்டேட்டை கொண்டு வந்து இதால் இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி ஏதாச்சும் போட்டாங்கன்னு சொன்னால் அது எங்களை போல் ட்ராவலிங் பண்ணுற நிறைய பேர்த்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொன்னால் அந்த பாலத்தை இருந்து இது சுற்றி வரது பயங்கர தூரம், ரொம்ப தூரம். அதாவது கிட்டத்தட்ட 1/2 1 hour கிட்ட சும்மா எக்ஸ்ட்ரா வந்து வீண் விரயம் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நாங்கள் வேக வேகமாக போனோம். ஏன்னா இப்போ போகிற வீடியோ வந்துட்டு வெளிச்சத்துக்குள்ளே எடுக்க வேண்டிய ஒரு வீடியோ. ஸோ அதனால் வந்து இருட்டுப்புறத்துக்கு இடையால் போகணும். அந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி முகில் வந்து சுற்றி வளைச்சிட்டு எந்த டைம் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ போகிற இடத்துல மழை பெஞ்சாலும் சப்போஸ் கடை ஏதாச்சும் இருக்கக்கூடிய இடங்கள் நாங்கள் நிற்கக்கூடிய இடமா வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது எங்களுக்கு பெரிய ஒரு பயனாக இருக்கும். ஓகே, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமேல் வந்து ஹெல்மெட்டை தூக்கி மேலே கவிட்டுட்டு ஈஸ்வரா சிவசிவான்னுட்டு என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளுவோம் அப்படின்ட்டு போக வேண்டியது தான். பார்க்கலாம், எது நடந்தாலும் நன்மைக்கு. ஆனால் என்ன நடக்கும்ன்றதை வந்து சொல்ல தெரியாது. பார்ப்போம். நாங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு காண்பிக்கிறோம். எங்களோட பயணத்தை சேர்த்து உங்களுக்கு காண்பிக்கிறோம். பேக்கு வர போட நினைவு வருது. அப்போ கொஞ்சம் பிடிங்கி வருதார். ஐயோ ஐயோ, டைம் போகுது, நல்லா போகுது, நல்லா போயிடுச்சு. ஒன்றும் பசி நான் கூட்டிட்டு வர்றேடா, கூகுள் கூட்டி வரா. இப்போ கூட பாரு, என்னதான் அதுக்கு ஏஜி பேசி போட்டாலும் திரும்பி அதை நம்பி தான் போக போகிறோம். இப்போ இன்னும் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் போகணும் நம்ம போகிறதுக்கு. சரி போகலாம் வா. மடியோ எடுங்க ப்ரோ. ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோடு வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. எல்லா இடங்களையும் வந்து ஒரு மாதிரியான ரிப்பேரிங் வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நடக்கிற மாதிரி ஒரு பால வேலை, மிகப்பெரிய ஒரு பால வேலை தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. வடக்கு மாகாண சபை அபிவிருத்தி வேலை விவரங்கள் அப்படி சொல்லி நோட்டீஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இங்கேயும் வந்து ஒரு பெரிய பால வேலை ஒன்று தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த ரோடுகளை பாருங்களேன், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாவிக்கக்கூடிய ஒரு ரோடாக வந்து இந்த ரோடு இருக்குது. மடியா ஸோ ஆபத்து அழகாக இருக்கிற இடத்துல தான் பிரதர் வந்து ஆபத்து அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காந்தாரா படத்தில் சொல்கிறது தெரியுமா சீன்? அதாவது என்னென்னா, இந்த மின்மினி பூச்சி கூட பார்க்க பிரகாசமாக இருக்கும், நம்பி பின்னால் போனோம்னு சொன்னால் திடீர்னு மறைச்சிச்சுன்னா இருட்டில் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஒன்று வரும். சொல்லுங்கள். ஆமாம், மழை பெஞ்சா வந்து மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒரு எத்தனை மீட்டர்ஸுக்கு வந்து தண்ணி மட்டம் உயரும் அப்படி சொல்லி. ஸோ அந்த தண்ணி மட்டம் உயரும்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நம்ம பயணம் செய்யவே முடியாது. ஸோ மாறி மேலே வந்துச்சுன்னு சொன்னால் இனி கோடை காலம் வரும் வரைக்குமே இதால் பயணம் மேற்கொள்ள முடியாது. ஸோ இதே மாதிரி பல வழிகள் உள்ளால் போகிற வழிகள் இருக்குது நாகர்கோவிலுக்கு. ஆனால் மெயினான வழி, நாங்கள் எந்த வழியை கூகுளால் நம்பி போய் திரும்பி வந்தோமோ அந்த ஒரு வழி தான். என்னடா ரோட்டு இதெல்லாம். அதான் ஆரம்ப காலத்தில் இப்போ போர் சூழலெல்லாம் இலங்கையில் நடந்த போர் சூழல் டைம்லலாம் வந்துட்டு இதே ரோட்டால் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்படி
போய் வந்தாங்க அப்படி சொல்லி தெரியாது. பகல் டைமில் தனியாக வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலே பயங்கரமாக இருக்கும். அன்றது நைட் டைமில் வெளிச்சங்கள் இல்லாமல் அது மோசமான கடினமான பயங்கரமான இந்த ரோட்டால் பயணம் செய்கிறதுன்றது சேஃபு கிடையாது. இப்படி இருக்க பாருங்க. ஆட பனை மரம் தான் இங்கே பார்க்குறதுக்கு எல்லா இடங்களையும் அழகாக இருக்கும். ஸோ சுற்றி முற்றி விவசாயம் கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். பட் பனைமரங்கள் அதிகமாக செய்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வழியெல்லாம் வந்து மழை பெஞ்சா பூரா தாண்டும். இப்போது மெயின் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு. வலது பக்கம் ப்ரோ, ரைட். ஸோ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பருத்தித்துறை டு நாகர்கோவிலுக்கு போகக்கூடியதான மெயின் ரோட்டு இதுதான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். இப்போ ஓகே, இப்போ இதில் என்ன நடந்தாலும் வந்து இந்த ரோட்டில் இப்போ என்ன நடந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கெலாம் ஆளுங்க இருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகினா கூட வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ வந்த ரோட்டு தான் ரொம்பவே மோசமான ரோட்டுங்க. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் வந்து விவசாயம் செய்கிறாங்க, வேளாண்மை செய்கிறாங்க. இந்த ஏரியாவெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. அண்ட் இந்த ரோடு வந்து எனக்கு இன்னமும் புதுசாக தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்து நாங்கள் வந்திருக்கேன் நாகர்கோவிலுக்கு. அதாவது பருத்தித்துறை டு நாகர்கோவில் அந்த ரோடு தான் யூஸ் பண்ணணும். இந்த ரோட் மாதிரி இந்த ரோடு கிடையாது. எனக்கு என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அது அப்போது ஒரு மாதிரியாக உடைஞ்சு இருந்துச்சு. ஆனால் இது பார்க்குறதுக்கு பல புது ரோட்டாக இருக்குது. சப்போஸ் இந்த ரோடை வந்து புதுசாக பண்ணாங்களோ சொல்லி தெரியாது. இன்னும் நாகர்கோவிலுக்கு 8.7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே பார்த்து போக வேண்டியது தான். இங்கேயும் மெப்பு வந்து நம்மளுக்கு பெருசாக விளங்காது. சுற்றி முற்றி வளைச்சி கடல் தான் தெரியுது. கூகுளில் பார்த்துட்டு மேப்பை வந்து ஒயிட் ஆங்கிளில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து சுற்றி கடல் தான் இருக்கும். அதனால் ரூட்டு வந்து நம்மளுக்கு ஈஸியாக பிடிபடாது. இந்த ரூட்டுகள் வந்து அதாவது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற இதெல்லாம் வந்து பிடிப்படும். ஆனால் எஃப்னாவுக்குள்ளே டவுன் ஏரியாவுக்குள்ளே எனக்கு இன்னுமே வந்து பெருசாக ரூட் பிடிபட மாட்டேங்குது. வளமையாக போய் வர ஒரு சில ரூட்டுகள் ஓகே. பட் வந்து அந்த திருநெல்வேலி ஏரியாவில் இருந்து சுண்டிப்புலிக்கு போய் வர ரோடெல்லாம் வந்துட்டு கொஞ்சமும் பிடிவிட மாட்டேங்குது. இதில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. விவசாயம் செய்கிறாங்க எல்லாருமே.
அம்பன். ஓகே, ஸோ இது வந்து அம்பன் ஏரியா. அம்பன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த ஏரியாவில் ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது போல இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டு கடைகள்லாம் எதுவும் இல்லை. பிஸ்கெட்ஸு, சோடா, ஜூஸ் அப்படி ஏதாச்சும் வேண்டதா இருந்தால் சின்ன சின்ன பெட்டி கடைகள் இருக்குது. பட் சாப்பிடக்கூடிய மாதிரியான ஹோட்டல்ஸ் இல்லை. ஆனால் வீடெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. என்னடா செய்து வச்சுருக்காங்க, அந்த காலத்து தீத்தக்கனிமா இருக்குது. இது குளம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. மீன் வளர்ப்புக்கா இல்லை மட்டை ஏதாச்சும் போடுறதுக்கா இல்லை வேறு ஏதாச்சும் இந்த பயிர்கள் செய்கிறதுக்கு குளம் மாதிரி அப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்து விளையாட்டுக்கள் போல இருக்குது. இல்லை குளிக்கிறதுக்கா எதுக்குன்னு சொல்லி தெரியலை, செய்து வச்சுருக்காங்க. வலிக்கிடுவோம். இந்த ஏரியாவில் இந்த சைடு வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக தென்னங்கன்றும் வேளாண்மை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உழவு செய்து மேலே நெல் வீசிட்டாப்புல. நீ பயிர் விளைச்சல் தான். இந்த சைடெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, வீடுகள் இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்க சொன்னால் வீடுகள் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து சேர்ந்துருக்க வேண்டியது வந்து இந்த வழியால் தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி காடு மாதிரி அப்படி இருக்கலாம். ஆனால் இது வழியாக தான் பாலம் ஒன்று இப்போ அமைச்சிட்ருக்காங்க. ஷார்ட்கட்டு, அதாவது A9 ரோட்லேருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வரக்கூடிய ஷார்ட்கட் வந்து இந்த காடுமாய் தெரியுது தானே. இது வந்து கண்ணா ஏரியான்னு சொல்லுவோம். இல்லை சொன்னால் ஆத்தோர சதுப்பு காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அந்த பக்கம் வந்து பெரிய ஒரு ஆறு போகுது. அந்த ஆறுக்கு அங்கால அடுத்த சதுப்பு காடுகள் வந்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்து நடுவில் வந்து பாலம் போட்டுட்ருக்குறாங்க. அந்த பால வேலையினால தான் வந்து நம்ம அதால் வர முடியல. ரொம்ப தூரமாக சுற்றி அந்த காட்டு வழியால் வந்தோம். எனக்கு என்னமோ ஓகே, இந்த ரோட்டால் தான் நாங்கள் வந்துடுறாங்க முதல்ல. ஓகே, இந்த கடையில் முதல் நூடுல்ஸ் வேண்டி சாப்பிட்டோம் நாங்கள். நூடுல்ஸ் சாப்பிட்ட கடை அதுதான், இதுதான் ரோட்டு. ஆனால் முன்னுக்கெல்லாம் அந்த ரோட்டு புதுசாக செய்திருக்காங்க. அதால் தான் எனக்கு கண்டுபிடிக்கலாம் வந்துருக்கு. ஸோ இந்த ரோட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. இங்கே சொன்னால் நாங்கள் வர முதல்ல இடையில ரோட்டெல்லாம் வந்து உடைஞ்சிருந்தது. இப்போ சரி கட்டிட்டாங்க. ஸோ அதனால தான் மதிக்கலாம் வருது. அப்போல்லாம் எனக்கு தெரியாது இந்த பக்கத்துக்கு அங்கால தான் A9 ரோடு இருக்குது, அதுக்கு அங்கால சாவகச்சேரி அப்படி இப்படி ஊர்கள் இருக்குது அப்படி சொல்லி எனக்கு தெரியாது அப்போல்லாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளி வாய்க்கால் ஏரியா போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். பனை மரங்களும் இந்த நிலமும் வந்து கடல் மண் நிலமும் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். இப்போ என்னன்னாக்கா வந்து இந்த நாகர்கோவில், நம்ம போகிற நாகர்கோவில் இருக்குல்ல, இந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவு மாதிரி. அந்த பக்கம் வந்து ஆறு, ஸோ இந்த பக்கம் வந்து கடல் அப்படின்னு சொல்லி வந்து நடுவில் இந்த ஊர் இருக்குது. மழை பெஞ்சா சுற்றி வளைச்சி எல்லாமே வந்து மூடிப்பட்டுரும் அப்படி இருக்கக்கூடியது. அதனால் கிட்டத்தட்ட மேப்பில் பார்த்தா சரி, இல்லைன்னு சொன்னால் நம்ம ட்ரோன் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணோம்னா சரி, ட்ரோன் யூஸ் பண்ணி பார்த்தா கூட வந்து அது ஒரு தீவு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கள் ஊரும் கிட்டத்தட்ட அப்படி தான். மழை பெஞ்சிச்சின்னு சொன்னால் வந்து பூரா மூடிப்பட்டுரும். இந்த ரோடு இது மாதிரி தான் நிறைய இடங்கள் வந்து உடஞ்சி அது இப்பவும் இருக்குது. நான் நினச்சேன் இல்லைன்னு. உடஞ்சி இந்த அறைக்கு ரோடெல்லாம் மேலே ஒளிம்பி இருந்துச்சு. ஸோ இதில் தான் நான் சொன்னேன் நான் வந்து, அதனால தான். ஆனால் இந்த ரோடெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது, இன்னும் திருத்த வேலைகள் செய்யலை. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு ரோடெல்லாம் ஏதோ புதுசு மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. என்ன தெரிய மாட்டேங்குது. பூரா வந்து சதுப்பு நிலக்காடுகள் தான்.
இப்படி இருக்கு பாருங்க. சரியா அந்த பாலம் அங்கே இருக்கு. அதாவது இப்போ மெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இதுதான் ஆற்றுக்கு நடுவால் கோடு ஒன்று வருமே, அதுதான் அந்த அதால் வந்து நீட்டுக்கு வந்தாலே அப்படியே நாகர்கோவில் தான். அவ்வளவு தூரம் சுற்றி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பால வேலை எப்போ முடிகிறது, நம்ம எப்போ மறுபடியும் வரும்போது இதால் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, போயிட்டே இருப்போம். ஸோ நாகர்கோவில் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டோம். இதெல்லாம் வந்து நாகர்கோவிலுக்குரிய பகுதிகள் தான். இதெல்லாம் வந்து மணற்காடு அப்படிங்கிற ஏரியாக்கள் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த நாவற்பழம் அதெல்லாம் வந்து அதிகமாக எடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நாகதம்பிரான் கோயில், நாகர்கோவில் நாகதம்பிரான் கோயில் வந்து இங்கே இருக்குது. ஆமாம். ஸோ இதுக்கான வரலாறு எல்லாம் முன்னாடி நாம் இப்போ யாரை பார்க்க போகிறோமோ அந்த நண்பன் வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ இந்த வழியெல்லாம் போகணும். ஓகே, இதுதான் நாம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு காட்டு வழியால் வந்து சேர்ந்த நாகர்கோவில் ஏரியா. ஆனால் இந்த ஊர் இருக்குல்ல, இந்த ஊர் ஆஹா அழகான ஊருங்க, செம்மையாக இருக்கும். சனத்தொகை ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே முன்னுக்கு ஒரு பெரிய வீடு, அதுக்கப்புறமா இங்கிட்டும் வந்து ஓரளவுக்கான பெரிய வீடு தான். அங்கெல்லாம் சோலார் எல்லாம் பேனல் போட்டிருக்காங்க மேலே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் பிரதேசங்கள் தான். அடியே பாருங்கள், ரெண்டு பக்கமே வந்து மணல் மேடுகள் தெரியும். ஆனால் என்னென்னா ஒரு எந்த டைமில் இதில் இந்த மரமெல்லாம் இல்லாமல் இருந்து தனிமையாக மணல்கள் மட்டும் இருந்தால் அது பாலைவனம் மாதிரி தான் இருக்கும், வெள்ளை மணல் பாலைவனம் மாதிரி. ஆனால் இப்போ தெரிகிற சின்ன சின்ன மரமெல்லாம் அது எல்லாமே நாக மரங்க. ஸோ நாக மரம் தான் நாகர்கோயில்னு பேர் வர்றதுக்கு ஒருவேளை இந்த நாக மரங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து தெரியலை, அது அங்கே போய் தான் வந்து கேட்கணும். அழகான ஏரியாங்க. ஆனால் அது ஆனால் இந்த ரோடு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. நாங்கள் முன்னாடி வரும்போது இந்த ரோடு கிடையாது. பழைய ரோடு ஒன்று தான் இருந்தது, அது உடைஞ்சு இருந்தது. இப்போ ரோடெல்லாம் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. அதனால் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் நல்லாவும் இருக்கும். நாகர்கோவில் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட சனத்தொகையை வந்து அடக்கின ஒரு ஊர் தான். ஆனால் வந்து அதிகமானவங்க கடத்தொழிலெலாம் செய்து நல்ல வசதியாக இருக்கிறாங்க இங்கே எல்லாருமே. இங்கேயும் குறிப்பிட்ட ஒரு சில கோயில்கள் இருக்குது, தேரெல்லாம் ஓடக்கூடிய கோயிலெல்லாம் வந்து இருக்கீங்க. ஸோ இந்த ரோடெல்லாம் வந்து ரோட்டு வேலைகள் நடக்குது. அப்புறம் இங்கே கிராம செயலகத்துக்கு போகணும். அப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டுமான பணிகள், வீடு கட்டுறது அப்படி இப்படி சொல்லி ஒவ்வொரு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே தொங்கல் ஏரியாவுக்கு போனால் நான் நினைக்கிறேன் இது எது கடற்கரை வந்துடும் நினைக்கிறேன் தொங்கல் ஏரியாவுக்கு போனால். ஓகே, எப்படியே போனால் கடற்கரைக்கு போகிறது தான் நினைக்கிறேன். அப்படியே விட்டு பார்ப்போம். பெயிண்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுலெல்லாம் கட்டி பார்க்குறதுக்கு அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ பெயிண்டிங் வேலையெல்லாம் சார் செம்மையாக இருக்கு. ஒரு நாள் நாங்கள் இந்த ஸ்பாட்டில் வந்து தான் நாங்கள் இப்போ பார்க்க வர நண்பனுக்கு கேக் கட் பண்ணோம். அது இப்போ 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நிறைய ஃபேமிலியெல்லாம் இங்கே கடற்தொழில் தான் பண்ணுவாங்க. சில பேர் விவசாயம் பண்ணுவாங்க.
ஸோ கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், மெயின்ல இருந்து இந்த கடற்கரை தொங்கல் வரைக்கும் இந்த ஊர். ஆனால் இங்கே நடக்கிற கோயில் திருவிழாக்கள் அது எல்லாமே ஸ்பெஷலாக நடக்கும். அண்ட் அதோட சேர்த்து வந்து இங்கே காஸ்மீட் ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது, அதாவது இல்லை விளையாட்டு போட்டிகள். ஸோ அது வந்து இந்த மைதானத்துக்குலாம் ஒரு வாட்டி நடந்தது. நாங்கள் வரும்போது அங்கே நடந்தது வந்து நாங்கள் பார்த்தினாங்க. அதுவும் வந்து கிராண்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கால அப்படியே போனால் கடலுக்கு போகிற வழி தொங்கலில் வந்து நிறைய பேர் வாடி வச்சுருப்பாங்க. வாடின்னா உங்களுக்கு தெரியும், கடத்தொழிலுக்கு போகிறவங்க வந்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதைத்தான் வந்து வாடின்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட வலைகள், அவங்கள்ட்ட ஆயுதங்கள், மற்ற உபகரணங்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாங்க. நைட் டைமில் தூங்குவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறது அந்த வாடிக்குள்ளே தான். ஸோ அந்த ஒரு வாடி அங்கே இருக்குது. இது ஒரு கோயில். ஸோ இதோட திருவிழாவெலாம் வந்து நல்லபடியாக வந்து பண்ணுவாங்க இங்கே பெருசாக. கடற்கரைக்கு போகிற வழியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மழை டைமில் இதெல்லாம் நனைஞ்சிரும். உண்மையில் இந்த மாறி நேரங்களில், மாறி போகங்கள் அந்த நேரங்களில் வந்து தான் உண்மையில் இங்கே இருக்க விவசாயிகளோட வாழ்க்கையும் சரி, இவங்க ஜீவனோபாய தொழிலாக பண்ணுற கடத்தொழிலும் சரி, எல்லாமே வந்து அதிகம் பாதிக்கப்பட்டுரும். ஆனால் உண்மையில் கடத்தொழிலுக்கு போகிறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சீசன் இருக்கும். ஸோ அந்த ஒரு சீசனுக்குள்ளே தான் அவங்களால அதிகமான மீன்பிடிகளை வந்துட்டு மேற்கொள்ள முடியும். மற்ற நேரங்கள்லாம் வந்து அவங்களுக்கான தொழிற்பாடுகள் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வாடிக்கு போகக்கூடியது. அது வந்து இங்கே மீனவர்களுக்குன்னு சொல்லி ஒரு திருவிழா மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ணி அதில் தலைவரை வந்து வருஷம் தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு ஆலயத்தில் பண்ணி தான் பண்ணுவாங்களாம். ஸோ அதில் வந்து ஒரு வருஷம் நம்ம யார் இன்றைக்கி இங்கே மீட் பண்ண வந்திருக்கோமோ அந்த நண்பனோட அப்பா வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஸோ அதில் போய் ஃபினிஷிங்கை முடிச்சிடுவோம். பார்த்திங்கன்னா நிறைய போட் இருக்குது. ஸோ இந்த போட்டுகளில் நம்ம பார்க்க வந்த நண்பனோட போட்டுகளும் இந்த சைடில் தான் இருக்குது. அவங்களுக்கும் சொந்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கூட பாதுகாப்பு கேமரா போட்டிருக்கேன், சிசிடிவி. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி கடைசியாக கடலுக்கு வந்துட்டோம் மாப்பிள்ள. எப்படி நாகர்கோவில் கடற்கரை. வாவ், இந்த பக்கம் கொஞ்சம் வானம் வெளிச்சிருக்கு. எம்மாடியோ ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நாகர்கோவில் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலையும் ஃபேமஸான ஒரு ஊர் இருக்குது. நாகர்கோவில் மேப் போட்டோன்னு சொன்னால் முதல்ல இந்தியாவில் இருக்கிற ஒரு ஊரை தான் காண்பிக்கும். அதுக்கப்புறமா இந்த நாகர்கோவிலை சர்ச் பண்ணணும்னு சொன்னால் நாகர் ஸ்பேஸ் விட்டு அங்கால கோயிலண்டு வேறையாக சர்ச் பண்ணணும். நாகர்கோயிலண்டு கிட்ட சேர்த்து சர்ச் பண்ணணும்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற நாகர்கோவில் வந்துடும். ஸோ பிரித்து வச்சு பார்த்தோம்னா சொன்னால் தான் வந்து யஃப்னாவில் இருக்கிற இந்த ஒரு நாகர்கோவில் வந்து காண்பிக்கும். ஸோ நாகர்கோயிலில் வந்து தெரியாத நிறைய பேர் வந்து இருக்கலாம். அண்ட் நாகர்கோயிலில் வந்து இங்கே நடக்கக்கூடிய திருவிழாவில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக கிராண்டாக பண்ணுவாங்க. அண்ட் வந்து நாகர்கோயிலே இன்னும் விசேஷமான நிறைய சம்பவங்கள் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோமோ அந்த நண்பன்கிட்ட கேட்டால் தான் வந்து தெரியும். ஓகே, இனிமேல் தான் நண்பனுக்கு கால் பண்ண போகிறோம். கால் பண்ணி எங்கே இருக்கான் அப்படி சொல்லி கேட்க போகிறோம். கேட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் எதுக்காக வந்தோமோ அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதில் இப்போ நண்பனுக்கு கால் பண்ணலாம். அந்த இடத்த பார்த்தீங்களா பிரதர், நல்லா இருக்கு அப்படியே. இந்த வழியாலாம் வந்து நாங்கள் போன வாட்டி வந்தப்போ அவர் ஜீப் ஒன்று வச்சுருந்தான். அந்த ஜீப்பில் தான் கூட்டி காட்டிக்கிறீங்க. அப்படி இதுக்குள்ளால் அந்த சைட்டால் விட்டு ஓடி, அப்படி அதுக்குள்ளாலெல்லாம் விட்டு ஓடி கொஞ்ச நேரம் அங்கே நெஞ்சில் தண்ணி இல்லாத அளவுக்கு வந்து மாற்றி விட்டா அவ. சில நேரங்களில் அவன் கடலுக்கும் போயிடுவான். ஆனால் இன்றைக்கு இங்கே நிற்கிறதா தான் சொன்னான். அதனால தான் வந்தோம். ஒரு நாள் நைட்டுக்கு எங்களுக்கு கடலுக்கு கூட்டி போகிறதா சொல்லியிருக்காப்புல. ஸோ இன்றைக்கி போகிறதா தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கடலில் வந்து காற்று கூட. ஸோ அதனால் போக முடியான்ட்டான். அவனோட திருவிழா எல்லாத்துக்குமே கால் பண்ணி வர சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட திருவிழா நடந்தது. இன்னும் நம்மளால தான் சரியாக வர முடியல. போனான்னு சரியில்லை. சரி, அப்போ வச்சுட்டானோ முடிச்சு விட்டு போங்க. இல்லை அவன்
அவன் சொன்னோம் காலையில் கால் பண்ணும்போது இந்த ஸ்பாட்டில் நிற்கிறேன் மச்சான், நீங்கள் இத்தனை மணிக்கு வாங்க நான் வந்துடுவேன் சொல்லி சொன்னோன். என்ன நண்பன் உங்கள் ஊருக்கு வந்து கால் பண்ணா ஃபோன் ஆன்சர்ல. ஆமாடா, இங்கே வீட்டை தூங்குறாய் போல இருக்கேனே. நான் உங்களை பீச்சில் கரவலை இழுக்கிறேன் தான். ஆமாம் கரவலை இழுக்கிறேன். எடுத்து போய் அடிப்பாடா பரதேசிரே, எல்லாம் முடிஞ்சிட்டு அவனே தான் தேடி வந்திருக்கேன். வீட்டு லொக்கேஷன் அனுப்ப வாரம் வீட்டடி. சரி ஓகே. நல்லா அசந்து தூங்குறாப்புல. ஸோ வந்து இனிமேல் அவங்கள்ட்ட வீட்டடிக்கு போகிறோம். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். நாகர்கோயிலில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சீசன் டைமுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்க சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதை தான் நம்பி வந்திருக்கேன். என்ன சொன்னால் போன வருஷத்துக்கு முதல் வருஷம்லாம் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போய், அதாவது இங்கே மணற்காடு அப்படிங்கிற ஏரியாக்கள் இருக்குது. பாலைவனம் மாதிரி உயர்ந்து வந்த புட்டிகள் மணலாக இருக்கும். ஸோ அந்த மணற்காட்டுக்குள்ளே போய் வந்து நாங்கள் நைட் டைமில் தீனா மூட்டிட்டு அந்த கோழி புக்கை செய்து போய் அடுத்து வச்சுருந்து சாப்பிட்டோம். ஸோ அது அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வாட்டி ஜீப்பில் சுற்றி காட்டுறதுக்காண்டி கூட்டி போயிருந்தான். அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு பூரா நாவற்பழ தோட்டங்கள் தான். அதாவது தோட்டம் கிடையாது, நாவல் மரங்கள் அப்படியே ஃபுல்லாக இருக்கும், தோட்டம் மாதிரி இருக்கும். நம்ம விரும்பின பாட்டுக்கு வந்து அப்படியே ஆஞ்சி சாப்பிட வேண்டியது தான். பெரிய பெரிய பழம் இங்கே இருக்கக்கூடிய பழம்லாம். ஸோ இனி சீசன் வந்து நாவப்பழம் ஓஞ்சி போகிற சீசன். ஓஞ்சி போகிறேன்னு சொன்னால் அது முடிஞ்சு போகிறோம் அப்படி சொல்லுவோம். ஸோ இனிமேல் அது முடிகிற டைம். பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சோண்டு இருக்குது, வா மாப்பிள்ள அப்படி சொல்லியிருந்தான், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அதுவாக தான் இருக்க போகுது. யோசிப்பீங்க என்னன்னு சொன்னால், நாகர்கோயிலில் காட்ட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ரோட்டை மட்டும் காட்டிட்டு விட்டுட்டு இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் தனி என்ன நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி காட்டி நான் வந்து இது 2 மணி தேலம் 3 மணி தேலம் படம் ஷோ காட்டுற மாதிரி வீடியோவாக வந்துடும். ஸோ அப்படி காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால செய்வாங்க. கடல் தொழில் தான் இங்கே ஃபேமஸ்ன்றதால அந்த போட்டை கடலில் இறக்க அதுக்கு ஒரு செய்கிறது. வருஷம் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த தலைவர்கள் தேர்வு செய்கிறது அதெல்லாம் வந்து நடக்கும் இங்கே. ஓகே, ஸோ வந்து நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நாவப்பழ பிரியர்கள், இது நாவப்பழ வேட்டையாக இருக்க போகுது நெக்ஸ்ட் வீடியோ. அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன் பிரதர். வந்து நெக்ஸ்ட் வந்து நாவப்பழம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. பட் வந்து நாங்கள் மணர்மேட்டுக்கு போக போகிறோம், போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்கிறேன். பாய்.